இன்றைக்கி யூடியூப்பை பார்த்து நான் ஏதாவது சம்பவம் பண்ணலான்னு ஹெல்தி லட்டு பண்ணலான்னு ஆரம்பித்தேன். நான் அதை அப்படியே ட்ராக் மாதிரி போய் ரோஸ்ட் பண்ண நட்ஸாக வந்து மாறிடுச்சு. நல்ல வேலையாக முந்திரியை மட்டும்தான் நான் கொஞ்சமாக வறுத்தேன். மீதியெல்லாம் டைம் ஆகிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து அதை பேரிச்சம்பழத்துக்குள்ளே போட்டு நல்லா சூப்பராக லட்டு மாதிரி தான் பிடிச்சிருந்தேன். நான் வந்து இந்த ஃப்ளாக் சீடும் சியா சீடும் சேர்த்து ஆட் பண்ணனால அவங்களுக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல போல். 2 பேரும் மூஞ்சி மாற ஆரம்பிச்சிது இந்த லட்டு சாப்பிட ஆரம்பித்தோன்னே. எனக்கு வந்து நட்ஸு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை வந்து கடகடன்னு சாப்பிட்ருவேன். ஆனால் உசுரை கொடுத்து நான் வேலை செஞ்சு அந்த லட்டை பிடிச்சி அதை அவங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு பதிலாக அவங்க 2 பேருக்கும் பிடிச்ச ரோஸ்டட் நட்ஸ் மாதிரியே செஞ்சலான்னு சொல்லிட்டு நல்லா தூள் இப்போ கொட்டி அதுக்குள்ளே எல்லா நட்ஸையும் போட்டு வறுவருன்னு வறுத்து அதெல்லாம் ஜல்லடையும் சலிச்சிட்டேன். முந்திரி வந்து உடச்சதே ஒரு 1/4 கிலோட விலை 190 ரூபா. பாதாம் வந்து 1/4 கிலோவில் வாங்கி அதுலேயே பாதி தான் எடுத்துக்கிட்டேன். அதோட விலை ஒரு 110 ரூபா. பூசணிக்காய் விதை வந்து ஒரு 30 ரூபாய்க்கு. பிஸ்தா வந்து ஒரு 50 கிராமோட விலை 105 ரூபா. மொத்தத்துக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 435 ரூபா தான் செலவாச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 450 கிராம் இந்த நட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் தனித்தனியாக சாப்பிட்டா என்ன, ஒன்றா சேர்த்து சாப்பிட்டா என்ன, மொத்தத்தில் அவங்க வயிற்றுக்குள்ளே போனால் போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்.